இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலேயே விடுதலை பெற்றவர்களாயிருப்பீர்கள். ஆண்டவர் இன்றைக்கு தவக்காலத்திலே நம்மோடு கூட இந்த வார்த்தை வழியாக பேசிக்கொண்டே இருக்கிறார். தவக்காலத்திலே ஒரு ஹீரோ ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா அது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே. அதில் நம்ம பிதாவையும் கொண்டுட்டு வர முடியாது, தூய் ஆவியை கூட கொண்டுட்டு வர முடியாது. அதெல்லாம் இல்லை, இதெல்லாம் இல்லையா சாமி கேட்கக்கூடாது, அவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் இந்த தவக்காலத்தில் நாம் முக்கியமாய் பார்க்கக்கூடிய ஒரு அடையாளம் எது என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்கள் இந்த இடத்துல கடவுளை, மூவொரு தெய்வத்தை ஆராதிக்க நம்ம வந்திருக்கிறோம். ஆராதிச்சிட்டிங்களா? ஆராதிச்சிங்களா? ஆராதித்தோம் சாமி, ஆராதிச்சோம். பதிலுரை பாடல் ஃபாதர் பிரதர் பாடினார். என்றென்றும் ஆண்டவர் என்ன செய்யணும்? புகழணும். எத்தனை பேர் புகழ்ந்தீங்கன்னு தெரியல எனக்கு. கையெல்லாம் தூக்கப்படாது, பக்கத்தில் காட்டி கொடுத்துடக்கூடாது யாரையும். நான் புகழ்ந்தேனா? நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் எல்லார் வாயும். என்றென்றும் ஆண்டவரை பாடுங்கள் அவர் பாடிக்கிட்டு இருந்தார். நம்ம இப்போ ஒரு தடவை எல்லாரும் பாடுவோமா? பிரதர் ஒரே ஒரு தடவை பாடி காட்டுங்க பிரதர், அந்த பல்லவியை மட்டும் பாடுங்க எல்லாரும் சேர்ந்து. இந்த இடத்துக்கு வந்திருக்கிற நாம வெறும் சாப்பாட்டுக்கு வரல, வேடிக்கை பார்க்க வரல, அல்லது இந்த சாமியை தொட்டு கும்பிட்டுட்டு போகணுன்னு நம்ம வரல. வந்திருந்தா நீங்கள் தொட்டு கும்பிட்டுட்டு அப்படியே போயிருப்பீங்க. அப்படி வரவங்களாம் தொட்டு கும்பிட்டு போகிறவங்களாம் போயிடுவாங்க. இப்போ நீங்கள் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. எதுக்கு உட்கார்ந்துருக்குறோம்? கடவுளை நம்ம எல்லாருமே ஆராதிக்கிறது. இப்போ ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்கும்? அப்போ தான் ஆவியானவர் நமக்குள்ளே வருவார். அப்போ தான் நம்ம கண்ணு திறக்கும், அந்த அகக்கண்ணு சொல்கிறது திறக்கும். அப்போ தான் நம்ம பேசுகிறதெல்லாம் புரியும். இல்லைன்னா ஒன்றுமே புரியாது, இறைவார்த்தையினுடைய எதுவுமே புரியாது. பதிலுரை பாடல் நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி வாசிச்சாங்க இல்லையா? சீரிய நல் உள்ளத்தோடு, வேடிக்கை பார்க்குற உள்ளத்தோடு, தூங்குகிற உள்ளத்தோடு, கவலை நிறைந்த உள்ளத்தோடு அப்படின்னு எழுதலை. சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு, சரிங்களா? அதை காத்து, ரெண்டாவது வார்த்தை அதை காக்கணும். மூணாவது மன உறுதியுடன் பலன் கொடுக்கணும். அவங்கள தான் பேறு பெற்றோர். இப்போ நம்ம பேறு பெற்றோருடைய நிலையில் உள்ளே போகணுன்னா முதல்ல கடவுளை நம்ம துதிக்கணும். துதிப்போமா எல்லாரும்? என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள், 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 என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். தேங்க்யூ பிரதர். இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு தடவை பாடுமா? ரெடி, 3 ஸ்டார்ட். என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். இந்த பைப்படியில் சண்டை போடும்போது அவ்வளோ சத்தம் வருதுங்க, 2 பேர் தான், ஆனால் ஒரே கேட்குது. ஆனால் இங்கே இவ்வளோ பேர் பாடுறோம் என்றென்றும் அவர். நான் சூப்பர் சிங்கருக்கு போட்டிக்கு ஆள் எடுக்க போகிறாரா ஃபாதரு? இல்லை. அதனால் இங்கே வயிற்றுலேருந்து எவ்வளோ சத்தமாக பாட முடியுமோ நம்ம பாடணும். அப்படியே லிப் டு லிப் பாடக்கூடாது. லிப் சாங் கிடையாது, இது வந்து ஹார்ட் சாங். நம்ம அடி நாதத்திலேருந்து உள்ள வெளியிலேருந்து வரணும். ரெடி, 3 ஸ்டார்ட். என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். மீண்டுமாய், என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். பிரைஸ் தி லார்ட். இதுவரைக்கும் துதிக்காதவங்க மட்டும் சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். இவ்வளோ பேர் துதிக்கலையா? அப்போ என்ன பண்ணுறது தெரியலையே. பாருங்க, நம்ம நிறைய நேரத்தில் பலவீனப்பட்டு கிடக்கிறோம். இந்த பலவீனர்கள்ட்ட கடவுள், இப்போ நீங்கள் ஒரு பையன் நோஞ்சானா வரான்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் போய் எப்பா இந்த அரிசி முட்டையை தூக்கிட்டு வாயா அப்படி சொல்லுவீங்களா? ஐயோ இதுவே இப்போ உழுவலாமா அப்புறம் உழுவலாமான் இருக்கு, இதுகிட்ட போய் என்னத்தை வேலையை கொடுக்கறது? கடவுளும் அப்படி தான். ஆத்மாவில் நோஞ்சு கிடக்கிற, ஒரு மாதிரி நெளிந்து கிடக்கிற, மனசு உடைஞ்சு கிடக்கிறவங்களோட போய் வேலை கொடுக்க மாட்டார். ஆத்மாவில் யார் பலனாக இருக்கிறாங்களோ அவங்கள தான் கூப்பிட்டு ஆண்டவர் வேலை கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு பாருங்க, யூதர்கள் சில பேர் நம்பினாங்க, இயேசுவை நம்பிய
இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி என்ன சொல்றாரு? என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்தால். தொடர்ந்து கடைபிடிக்கணும். புதன்கிழமை மட்டும் கோயிலுக்கு போவேன் சாமி, மாதாட்ட போய் மாலையை போட்டுட்டு மன்றாட்டை வச்சுட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் வீட்டில் மாடு இருக்குது, கண் இருக்குது, கோழி இருக்குது, இதெல்லாம் பார்த்துக்கணும் சாமி அப்படின்னா ஆண்டவர் எப்படி நமக்கு உதவி செய்ய முடியுமா? வேலையில் செய்யணும், வீடுகளில் நம்ம உழைக்கிறோம், எல்லாம் வேலை செய்கிறோம். ஆனால் தொடர்ந்து கடவுளை என்ன செய்யணும்? நம்ம அவரை பின்பற்றி கொண்டே இருக்கணும். தொடர்ந்து என் வார்த்தைகளை கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாக இருப்பீர்கள். இன்னைக்கு இது அன்னை மரியாளுடைய மகிமையை விளங்க பண்ணுகிற ஒரு திருத்தலம், சகாய தாயினுடைய பெயர் விளங்க பண்ணுகிற ஒரு திருத்தலம். இந்த அம்மாவை நம்ம உத்து பார்த்தோன்னா, இந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, தன் வாழ்க்கை முழுவதுமாக கடவுளை தன்னுடைய அடையாளமாக முன்வைத்து பயணித்தவங்க. அதனால தான் இன்னைக்கு அன்னை மரியாளை கடவுள் உயர்த்தி வச்சிருக்கிறாரு. விண்ணகத்துக்கும் மண்ணகத்துக்கும் அரசி. பிரைஸ் தி லார்ட். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அவங்க அரசியாக இருந்தால் என்ன, ஏதாவது போனால் ஏதாவது கொடுப்பாங்களா? நம்ம கை எப்போதும் அரசி எப்படி இருப்பாங்க? அரசி போகிறவங்க கிட்டலாம் கேட்பாங்களா? எனக்கு ஏதாவது கொண்டு வந்தீங்களாப்பா, என்னை பார்க்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு. அரசி எப்போதுமே கொடுப்பாங்க. அப்போ அரசி, இங்கே மாதாம்மா அரசியாக உட்கார்ந்துருக்குறாங்க. அவங்களுக்கு நீ கொண்டு வர பூவு, அந்த உப்பு, புளி, ஏதோ கொண்டு வரவங்க மளிகை சாமானே கொண்டு வந்தால் பரவாயில்ல, எல்லாம் ஒரே உப்பாக கொண்டுட்டு வந்து கொட்டிட்டு போகிறாங்க. கொஞ்சம் கடுகு, மிளகு, சீரகம் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. பாருங்க, அவங்களுக்கு கொண்டு போய் இப்படி கொடுத்துட்டா திருப்தி அடைஞ்சிருவாங்களா? இல்லை, அவங்கக்கிட்ட நம்ம வாங்க போகிறோம், பிச்சை எடுக்க போகிறோம். நீ பிச்சை கொடுக்க போல. பிரைஸ் தி லார்ட். காணிக்கை போடுங்க. நான் காணிக்கையை தவறாகி சொல்லலை. ஃபாதர் காணிக்கை போடுறது பிச்சைன்னு சொல்லிவிட்டாரு அப்படின்னு மனசில் திட்டக்கூடாது. திட்டினவங்க மட்டும் சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். வர்றா இவ்வளோ பேர் திட்டியிருக்கேன், அதனால தான் விளக்கம் சொல்லிட்டேன் நான். கடவுள்கிட்ட நம்ம சில பேர் நினைக்கிறாங்க, இதை உப்பை கொட்டிட்டு வந்தால் எல்லாம் சரியாக போயிடும். எல்லாம் உப்பை விட, நீ போடுற சில பொருட்களை விட அன்னை மரியாள் மிக உயர்ந்த அடைக்கலம். அவங்கக்கிட்ட நம்ம வாங்கிட்டு போகணும். எப்படி வாங்கணும்? அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை சரியாய் செய்யும் போது அன்னை மரியாள் உனக்கு சரியாய் செயல்பட அவங்களும் இறங்கி வருவாங்க. பிரைஸ் தி லார்ட். அன்னை மரியாள் நமக்கு காட்டுகிற அடையாளம் என்ன? அவங்க என்ன அடையாளமோ அதுதான் நம்ம அடையாளம். அவங்க கடவுளை தன் கண்முன் வைத்து முழுசாக பயணிச்சாங்க. எந்த விதத்தில் அவங்க பின்வாங்கலை. பார்த்தீங்களா? வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாக இருப்பீர்கள். அன்னை மரியாள் தொடர்ந்து அந்த வார்த்தையை கடைபிடிச்சிக்கிட்டே வந்தாங்க. பைபிளை வாசித்து அந்த பைபிள் என்ன சொல்லுதோ அதன்படி வாழ்ந்த ஒரு தாய். அதனால தான் கடவுள் என்ன செய்தார்? அவங்கள தெரிந்தெடுத்தார். இன்னைக்கு அந்த வார்த்தை அன்னை மரியாள் இருந்தப்போ கூட சரியா புரியாது, எல்லாம் பழைய ஏற்பாட்டு வார்த்தைகள். மகனாகி இயேசு கிறிஸ்து வந்த பிறகு வார்த்தையே வடிவமாக நின்னார் நமக்கு முன்னாடி. அவர் தான் பேசிட்டு போயிருக்கிறார். இன்னும் நமக்கு விஷயங்கள் எல்லாம் தெளிவாக்கப்பட்டிருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, கடவுள் உங்கள் தந்தையெனில் நீங்கள் என்மேல் அன்பு கொள்வீர்கள். அப்போ கடவுளை தந்தையாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறவங்க யார் யார்? நம்ம எல்லாருமே தந்தைன்னு ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அப்போ கடவுளை தந்தத்தில் இருக்கிறவங்களும் அதே கடவுளை தந்தைன்னு ஏற்றுக்கிறாங்க. அங்கே உட்கார்ந்துருக்கிறவங்களும் கடவுளை தந்தைன்னு ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்போது தந்தைன்னு ஏற்றுக்கொண்டு இருக்கிற எல்லா மக்களுக்கும் மத்தியில் நீங்களும் அவங்களும் யார்? அவங்களும் சகோதர சகோதரிகள். அப்போ நம்ம அன்பு உறவு கடவுளோட மட்டும் இருப்பதில்லை, நம்மளுடைய உறவுகளோடு இருப்பது. அப்போ கடவுள் நமக்கு இந்த தவக்காலத்தில் இந்த செயல்பாடுகளை தான் செயல்படுத்துவதற்கு நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. இந்த ஜெபம், தபம், தான தர்மம் அப்படின்னு 3 காரியம் நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது தவக்காலத்தில். அந்த ஜெபம் சரியாய் நம்ம ஜெபிக்கணும். கடவுளை எப்படி அணுகணும்னு நமக்கு தெரியணும். சும்மா ஏதோ 2 தூக்கி போட்டுட்டு கடவுள் நமக்கு பதில் சொல்லிடுவார் அப்படின்னு நினைப்பது அல்ல. உண்மையாய் கடவுளை எப்படி அணுகுவது, அதுதான் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிக்கொண்டே வந்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் ஜெபம் அப்படிங்கிறது கோயிலுக்குள்ளே வந்துட்டு ஐயா அம்மா அப்படின்னு புலம்பிக் கொண்டு இருப்பதல்ல. முதல்ல ஜெபத்தினுடைய முதல் படிநிலை என்ன அப்படின்னா திருப்பலி. இந்த திருப்பலி தான் மிக உயர்ந்த திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற அந்த உன்னதமான பலி தான் உயர்ந்த ஜெபம். அதனால தான் இந்த திருப்பலியை நீங்கள் கொண்டாடுவதற்கு திருப்பலி கொண்டாட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பலி சோகம் அப்படி இல்லை, திருப்பலி வருத்தம், திருப்பலி துன்பம் அப்படி இல்லை, திருப்பலி கொண்டாட்டம். அப்போ இதை நம்ம மகிழ்ச்சியாக கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கணும். அதுதான் முதல் உயர்ந்த ஒரு அடையாளம். 2வது ஜெபமுறை எது அப்படின்னு பார்த்தோம்னா,
கடவுளை அடோர் பண்ணுறது, மாட்சிப்படுத்துவது, நற்கருணை எடுத்து வச்சு ஆராதனை செய்கிற பார்த்தீங்களா, அதுதான் அடோரேஷன்னு சொல்லுவாங்க. அது மிக உயர்ந்த ஒரு ஜெப முறை. அங்கே போயிட்டு கடவுளை நம்ம என்ன செய்யணும், மாட்சிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். விண்ணகத்தை படைச்சிங்களே ஆண்டவரே, மண்ணகத்தை படைச்சிங்களே, இயற்கையெல்லாம் படைச்சிங்களே, என் வாழ்க்கையை இவ்வளவு அழகுற அமைச்சு கொடுத்தீங்களே அப்படின்னு சொல்லி கடவுள் படைத்த எல்லாத்தையும் சொல்லி மாட்சிப்படுத்துவது. மூன்றாவது ஜெபமுறை நம்முடைய அந்த பரிந்துரைத்து நம்முடைய நலன்கள், நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள்லாம் நிறைய இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் சொல்லி சொல்லி நன்றி சொல்லுவது. இது தனிப்பட்ட புகழ்ச்சி. மூணாவது முறை பிரைஸ் அண்ட் வொர்ஷிப். கடவுளை தனிப்பட்ட விதமாக எனக்கு இதெல்லாம் செஞ்சீங்க ஆண்டவரே, இப்போ எனக்கு செஞ்சதை அவருக்கு செஞ்சிருக்க மாட்டாங்க, அப்போ அவர் தனியாக துதிக்கணும், நான் தனியாக துதிக்கணும். கடவுள் எனக்கு செய்ததை நினைத்து நினைத்து நான் சொல்லி சொல்லி கடவுளுக்கு நன்றி செலுத்துவது. ஆண்டவரே, என் தாயின் வயிற்றில் என்னை வச்சிங்களே, எனக்கு ஒரு நல்ல தாயை கொடுத்தீங்களே நன்றி, நல்ல தகப்பனை கொடுத்தீங்களே நன்றி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு துதிக்கணும். நான் குழந்தையா இருந்தப்போ எனக்கு ஒரு ஆபத்து வந்துச்சு, அப்போ இந்த ஆபத்துலேருந்து என்னை காப்பாற்றுனீங்க. நிறைய சின்ன வயசில் நம்ம எங்கேயாவது விழுந்திருப்போம், அப்போ நம்மளை காப்பாற்றியிருப்பாங்க. அதெல்லாம் சொல்லி என்ன செய்யணும், துதிக்கணும். ஒன்று ஒன்றுக்கும் நம்ம துதிக்கும் போது இந்த துதி விண்ணகத்தில் மேகம் போல் எழுந்துக்கிட்டே இருக்கும், தூபம் போல். நாலாவது ஜெப முறை இருக்குது பாருங்கள். இது நமக்காக ஜெபிக்காமல் யாரோ ஒருத்தருக்காக ஜெபிப்பது. நம்ம யாரோ ஒருத்தரை பார்த்துருப்போம் வழியில், ஒருத்தர் மயங்கி கீழே விழுந்திருப்பார், நம்மளால் ஒன்றும் செய்ய முடியல, ஐயோ பாவம் வயசானவர், மண்டையில் அடிபட்டுருச்சு, ஏதோ ப்ரெஷர் போல் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்திருப்போம். இங்கே என்ன செய்யணும், வீட்டுக்கு போய் அவருக்காக ஜெபிப்பது. யாரோ ஒருத்தர் உங்கள் தெருவில் முனையில் உட்காந்துருப்பாங்க, உங்களுடைய ஊரில் உங்கள் தெருவில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒரு துன்பத்தில் நோயில். அவங்கள பார்த்துட்டு உச்சி கூட்டிகிட்டு போகிறதுக்கு இல்லை, நீங்கள் வீட்டில் அவர்களுக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். நாங்கள் இதுக்கு லண்டன் போயிருந்தோம். அப்போது ராஜான்னு ஒரு பிரதர் வீட்டில் நாங்கள் தங்கியிருந்தோம். அப்போது நானும் பிரதர் இன்பநாதனும் இருந்தோம், பேசிக்கிட்டே இருந்தோம். கண்ணாடி டோர் இருந்துச்சு. அவர் என்ன பண்ணார், அவரும் உங்களை மாதிரி ஒரு குடும்பஸ்தர், கணவன் மனைவி பிள்ளைகளோடு இருக்கிறாங்க. அவர் ரொம்ப வாஞ்சியான மனுஷன், தூத்துக்குடிக்காரர் தான் அவர், அங்கே இருக்கிறாங்க. அவர் பாருங்கள் பேசிக்கிட்டே இருந்தோனையும், ஃபாதர் எந்திரிங்க ஃபாதர் எந்திரிங்க ஃபாதர், அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கன்னார். நான் கூட ஏதோ வருது போல இருக்குது, மான் தான் வருதா என்ன மயில் வருதா தெரியலேன்னு எந்திரிச்சு என்னன்னு பார்த்தேன். ஒருத்தர் நடந்து போனார், ஃபாதர் அவருக்காக ஜெபிங்க அப்படின்னார். நான் உடனே என்னது திடீர்னு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அவருக்காக ஜெபிங்கன்றாரு அப்படின்னு குழம்பி போயிட்டேன். என்ன அவர் என்னுடைய நெய்பர், அவருக்கு கேன்சர், பிளட் கேன்சர், அவர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறார், அவருக்காக நீங்கள் இங்கேருந்து ஜெபிங்க ஃபாதர். ஜெபம் பண்ணோம். பாருங்கள், நாங்கள் இப்படி செஞ்சதில்லை. ஒரு உங்களை போல் இருக்கிற ஒருத்தருக்குரிய உணர்வை பாருங்களேன். இங்கேருந்து ஜெபி தான் பரிந்துரைத்து ஜெபிக்கிறது. நம்ம ஜெபிச்சோன்னு அவருக்கு தெரியாது. நாங்கள் ஜெபிச்சோம் ஃபாதர், நிறைய ஜெபிச்சிருக்கிறோம், முடியாது போயிடுவாருன்னு சொன்னாங்க, எந்திரிச்சு நடந்து வராரு பாருங்க அப்படின்னாரு. பார்த்தீங்களா, பரிந்துரைத்து ஜெபிப்பது. குழந்தை தெரசம்மா 4 செவத்துக்குள்ளே உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பேப்பர் பார்க்குறாங்க, பேப்பரில் ஒரு பாவி ஒருத்தன் தூக்கில் போடப்படுறான் அப்படின்னு, கடவுளை மறுதளிச்ச ஒரு மனுஷன். அவன் அதுக்கு அப்படி தான் கேப்ஷன் கொடுத்துருக்காங்க, கடவுளை மறுதளித்தவன் தூக்கிலிடப்பட போகிறான் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருந்தாங்களாம். இவங்க பார்த்துட்டு கடவுளை மறுதளிச்சுட்டு அவன் என் ஆத்மா எங்கே போவோம், இவங்க அவனுக்காக ஜெபிச்சாங்க. அவனுக்கு தெரியாது இங்கே ஒரு ஆத்மா ஜெபிக்குதுன்னு, ஆனால் இவங்களுக்கு தெரியாது அவன் யாருன்னு தெரியாது, பேப்பரில் பார்த்தது தான். ஜெபிச்சாங்க பாருங்க. அவன் தூக்கிலிட போட போகிற அந்த நாளில் கடைசியாக உனக்கு ஏதாவது ஆசை இருக்கான்னு கேட்டாங்க. அவன் ஓடி அங்கே நின்று கொண்டிருந்த குருவானவர் காலில் விழுந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு, இயேசுவை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அன்பு செய்கிறேன்னு சொல்லி அவர் கையில் இருந்த சிலுவையை வாங்கி முத்தமிட்டு தன்னுடைய அந்த கொலைக்களத்துக்கு போய் செத்து போனான், தூக்கிலிடப்பட்டான். அடுத்த நாள் பேப்பரில் செய்தி வந்துச்சான், கடவுளை மறுதளித்தவன் கடவுளின் பிள்ளையாய் மரித்தான் அப்படின்ட்டு. பாருங்களேன், இது எப்படி ஒரு 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 4 செவத்துக்குள்ளே நம்ம ஜெபிக்கிறது எங்கே போகுது பார்த்தீங்களா. அப்போ இதுதான் பரிந்துரைத்து ஜெபிக்கிறது, இன்டர்செசரி ப்ரேயர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. யாருனே கான்டாக்டே இல்லை, யாருனே தெரியாதவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறது இந்த ஒரு ஜெப முறை. 5வது ஜெப முறை இருக்குது பாருங்களேன். முதல்ல திருப்பலி, 2வது ஆராதனை அடோரேஷன், 3வது பிரைஸ் அண்ட் வொர்ஷிப், உங்களுக்கு கடவுள் செய்ததை நினைச்சு துதிக்கிறது, 4வது மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறது, 5வது தான் நீங்கள் ஆண்டவரே உனக்கு கண் இருக்கா காது இருக்கா, என் பிள்ளையிலையா ஆண்டவரே அப்படி வச்சுருக்க. இதுதான் நம்ம கடைசி ஜெபம். கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்னார்ல,
அதை ஒட்டி நீங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட விதமாக ஏதாவது இருக்கணும்னா அதை அங்கே வைக்கலாம். இந்த 4 ஜெபத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நடந்துடும். அப்போ 5வது ஸ்டெப்புக்கு நீங்கள் போகவே மாட்டீங்க. இது வேணும்னு கேட்க மாட்டேன், ஆண்டவர் கொடுத்துருவார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, நம்ம இந்த தவக்காலத்தில் இப்படிப்பட்ட ஜெபத்தை நம்ம கையில் எடுக்கணும். 2வது வரக்கூடியது தவம். ஆண்டவரை அறிந்து கொண்ட பிள்ளைகள் துன்பத்தின் வழியாகத்தான் என்ன செய்வாங்க, கடந்து போவாங்க. தவம் சொல்லுகிற செய்தி என்ன? துன்புறும் கிறிஸ்துவுக்கு சாட்சியாயிரு. அதுதான் நமக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கான அடையாளம். ஏன் நம்ம எல்லாருமே கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள்? ஏன் மற்றவங்கெல்லாம் இருக்கிறாங்கல்ல, நமக்கு மட்டும் ஏன் இந்த சிறப்பு அழைப்பு? ஏன் நமக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு கடினமான பாடம்? நீங்கள் கேட்கலாம் இல்லையா? நம்மளை தான் கடவுள் சிறப்பாக தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த பணிக்கு நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். இப்போ நான் எதுக்கு அங்கி போட்டுக்கிட்டு நான் இப்படி தான் இருக்கணும்னு, சாமியாரெல்லாம் இருக்கணும்னு இருக்கிறோம். நாங்களும் உங்களை மாதிரி ஜாலியாக போகலாம் வரலாம். ஏன் நான் இப்படியே உடுப்பெல்லாம் போட்டுக்கிட்டு பூச வைக்கணுமா? நானும் இந்த கிழிஞ்சு போன ட்ராயர்லாம் போட்டுக்கிட்டு வராங்கல்ல, அது மாதிரி நானும் போட்டுக்கிட்டு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அப்படின்னா இருக்க மாட்டாரா? இப்போ பாருங்க, ஒரு குருவானவருக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா? அதே போல் கிறிஸ்தவர்களுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது. கடவுள் கட்டம் கட்டி தான் என்னையும் அதில் உட்கார வச்சிருக்கிறாரு. அப்போ நீங்களும் நானும் இந்த வாழ்க்கைக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவங்க அழைக்கப்பட்டாங்களா அது தெரியல, அது அவங்க தான் தேடணும். நான் இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு சான்று பகரத்தான் இந்த ஃப்ரேமில் உட்காந்துருக்கேன். அப்போ எனக்கு துன்பம் வேண்டாம், துயரம் வேண்டான்னா ஆண்டவர் உன்னை தூக்கி வெளியில் வச்சிருவார். கிறிஸ்தவன் பேர் தான் இருக்கும், வீட்டில் படம்லாம் இருக்கும், ஆனால் நீ கிறிஸ்துவை சாராதவன். கிறிஸ்துவை சாராதவர்கள் என்ன செய்வாங்க? எனக்கு துன்பம் வேண்டவே வேணாம், என் வாழ்க்கை அப்படியே சுபிட்சமாக போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க தான் ஓடி போய் மந்திரம் பார்ப்பாங்க, சோசியம் பார்ப்பாங்க, நல்ல நேரம் பார்ப்பாங்க. இவங்கெல்லாம் யார்? துன்பமே வேண்டாம் சாமி, எனக்கு அதெல்லாம் தாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க. அவங்க இயேசுவை சார்ந்தவர்கள் அல்ல. 3வது காரியம் வருது பார்த்தீங்களா? தான தர்மம். கடவுள் எனக்கு கொடுத்தது எனக்காக மட்டுமல்ல, எல்லாத்துக்காகவும் கொடுத்தார். அப்போ நான் எனக்கு கொடுத்ததை நான் என்ன செய்வேன்? பகிர்ந்து கொடுப்பேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனநிலை வேணும். இயேசு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போனார், தன்னிடத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துட்டார். கடைசியாக உயிர் மட்டும்தான் இருந்துச்சு, அதை மனுஷனுக்கு கொடுக்க முடியாது, அதை கொடுத்தவர்கிட்ட தான் கொடுக்கணும். அதனால தான் தந்தைகிட்ட, தந்தையே முது கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். பார்த்தீங்களா? எல்லாத்தையும் மனுஷனுக்கு கொடுத்தார். உடம்பை கொடுத்தார், அவருடைய மானத்தை கொடுத்துட்டார். ஆடைகள் அவிழ்க்கப்பட்டது பாருங்க, அவமானத்தை அடையாளமாக நின்னார். எல்லாத்தையும் கொடுத்துட்டு, அதுதான் தர்மத்தினுடைய உயர்ந்தது. நம்ம கேட்டவர் கொடுக்கல, ஆண்டவரே இதெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் செஞ்சு என்னை பாவத்திலேருந்து விடுவிச்சிருங்க அப்படின்னு நம்ம கேட்டவர் கொடுக்கல, கேட்காமலே கொடுத்தார். நாமளும் கேட்காம கொடுக்கணும். அடுத்தவர்களுடைய கண்ணீரை பார்த்துட்டு ஓடி போய் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லணும். அடுத்தவர்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து அவர்களுக்கு பக்கபலமாக நிற்கணும். கூப்பிட்டா போவோம், இப்போ என்ன, இப்போ கூப்பிட்டாங்களா அப்புறம் என்னத்துக்கு ஓடுற? பாருங்க, துன்பத்தில் இருக்கிறவங்க கூப்பிட மாட்டாங்க, அவங்கள நம்ம தான் என்ன செய்யணும்? அறிந்து ஓடி போய் உதவி செய்யணும். அப்போ இந்த 3 காரியம் தான் இந்த இயேசுவை அறிந்து கொண்ட பிள்ளைகள் செயல்பட வேண்டிய விதம். அதை தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து கடைபிடித்து வந்தால், இப்போ கடைபிடிக்கிறது எப்படிங்கிறத நான் காட்டியிருக்கிறோம் இந்த பிரசங்கத்தில். இப்போ நீங்கள் உணர்ந்து பயணிக்கணும். அப்படி பயணிக்கிற பிள்ளைகள் தான் ஆண்டவரை அறிந்து கொண்ட பிள்ளைகளாக இருப்பார்கள். தொடர்ந்து அன்னை மரியாள் நமக்காக அடையாளமாக நிற்கிறாங்க. அவங்களும் துன்பத்தோடு துயரத்தோடு பயணித்தாங்க. சூசேபர் ஒரு பக்கம் நிற்கிறார், அவரும் துன்பத்தோடு பயணித்தார், கடவுளை இறுக பற்றி கொண்டார். அவர்கள் ஒரு நாளும் கடவுளால் கைவிடப்படவில்லை. அதே போல் கடவுள் உங்களையும் அந்த உயர்ந்த ஒரு அடைக்கலத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போவார். இந்த நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து இந்த திருப்பலியில் இணைந்து மன்றாடுவோம். ஆமென்.